இப்போ வந்து நம்ம வந்து சிக்கனை வச்சு க்ரீன் சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். துணுத்து பச்சை வச்சு சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். இப்போ கடாயை வந்து அடுப்பில் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிப்போம். கடலெண்ணெய். எண்ணெய் நல்லா காஞ்சுக்கிட்டோம். இப்போ நான் 1 கிலோ சிக்கன் செய்கிறேன். இந்த இலை தான் வந்து திருநீற்று பச்சைன்னு சொல்லுவாங்க. துணுத்து பச்சைன்னு ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. நாங்களாம் வந்து துணுத்து பச்சைன்னு தான் சொல்லுவோம். இதை வந்து நசுக்கிட்டு மோந்து பார்த்தா பச்சை ஸ்மெல் வரும். இது சமைக்கலாம்னா நாங்கள் சமைப்போம். க்ரீன் சிக்கன் கிரேவிக்கு இந்த இலையை தான் போடுவோம். எண்ணெய் இப்போ தான் காஞ்சிக்கின்னு இருக்குது. இன்னும் கொஞ்சம் காயணும். நல்லா எண்ணெய் காயணும். இப்போ எண்ணெய் காஞ்சோன்னே நம்ம வந்து 2 ஏலக்காய், பட்டை, ஜாதிபத்திரி, அன்னாச்சி பூவு, சோம்பு, அப்புறம் காஞ்ச மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம். நான் வந்து பெரிய வெங்காயம் தான் நறுக்கியிருக்கேன் கிரேவிக்காக. பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக நறுக்கியிருக்கேன். பெருசாக எடுத்திங்கன்னா 2 வெங்காயம் போதும். சின்ன சின்னமாக எடுத்திங்கன்னா ஒரு 4-5 வரும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். இப்போ வெங்காயம் போட்டோடனே நான் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருவேன். மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துருவேன். இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் உப்பு கொஞ்சம் இது கொஞ்சம் சேர்த்துப்பேன். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுவேன். ஏன்னா உப்பு போட்டு வதக்கிட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும் வெங்காயம். அதனால் சீக்கிரம் வதங்கட்டும்னு உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வதக்கிடுவேன். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. நம்ம ரொம்ப நைஸாக நறுக்கணும்னா சீக்கிரம் வதங்கிடும் வெங்காயம். கிரேவியும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நல்லா வதங்கிருச்சா, வதங்கினோன்னே இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வீட்டில் அரைச்சி தான் வச்சுப்பேன். மஞ்சத்தூள், லெமனு எல்லாம் ஊற்றி இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றி அரைச்சி வச்சுப்பேன். ஓகேயா? ஒரு ஸ்பூன் அளவு, 1 ஸ்பூன் நிறையா போட்டால் போதும். அதுக்கப்புறம் தக்காளி வந்து பெருசாக இருந்தால் 4 தக்காளி போதும். சின்னமாக இருந்தால் ஒரு 2 தக்காளி சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு கிரேவி வேணும்னா அதுக்காக தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி சேர்த்துக்கிறோம். இப்போ தக்காளி வந்து நல்லா பச்சை வாடை போயிடட்டும்.
போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ வந்து தக்காளிக்குங்க பாருங்கள் வதங்கி நல்லா வதங்கி எண்ணெய் வந்து மேலே வந்துருச்சா, நம்ம ஊற்றின எண்ணெய். நம்மளுக்கு வந்து சிக்கன் கிரேவி எதாக இருந்தாலும் கிரேவியாக வேணும்னா தக்காளி அரைச்சி ஊற்றுனீங்கன்னா நல்ல கிரேவி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நல்லா வதங்கி தக்காளி பச்சை வாடை போக வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் சிக்கன் வந்து 1 கிலோ நான் 1 கிலோ எடுத்திருக்கேன். இந்த சிக்கன் வந்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா நீட்டாக அலசியாச்சு. இப்போ அதை சேர்த்துக்கிறோம். இப்போ என்னாகும், இந்த சிக்கனில் உள்ள தண்ணி ஃபுல்லாக வெளியாகும். அது வரைக்கும் நல்லா வேகட்டும். நம்ம மூடி வச்சுருவோம். இப்போ நம்ம இதை மூடி வச்சுருவோம், வேகட்டும். இப்போ வந்து நம்ம இந்த திருநீற்று பச்சை எல்லாம் இருக்குல்ல, துணுத்து பச்சை, அதை வந்து நல்லா அலசி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம அரைச்சிருவோம். நல்லா என் கைட்டு 1 கை அளவு. இதோட வந்து நம்ம மிளகு சீரகம் சேர்த்துக்க போகிறோம். மிளகு உள்ளது. சீரகம் உள்ளது. சீரகமும் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், மிளகு அரை ஸ்பூன் கூட போதும். இதை வந்து நம்ம இப்போ போய் நைஸாக அரைச்சிக்கணும் வந்துடுவோம். இப்போ நம்ம அந்த திருநீற்று பச்சை எல்லாம் அரைச்சிக்கணும் வந்தாச்சு. இதை அப்படியே வச்சுருவோம். இப்போ இந்த சிக்கனை பாருங்க, தண்ணி ஃபுல்லாக வெளியில் வந்துடுச்சா, வெந்து இப்போ பார்த்தீங்களா, தண்ணி நம்ம ஊற்றவே இல்லை. ஆனால் தண்ணி இவ்வளோ வெளியில் வந்துருக்கு. சிக்கனில் உள்ள அந்த தண்ணி ஃபுல்லாக வெளியில் வந்துருச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கன் மசாலா வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சிக்கன் மசாலா, இப்போ நாங்களாம் வந்து நல்லா காரம் சாப்பிடுவோம். அதனால் காரம் நாங்கள் அதிகமாக தான் சேர்த்துப்போம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவு சேர்த்துப்போம். நாங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான், தனி மிளகாத்தூள். நாங்கள் வந்து குண்டு மிளகாயும் நெட்டு மிளகாயும் சேர்ந்து அரைச்சிப்போம். அது வந்து நான் 1 கரண்டி போட்டிருக்கேன், இன்னொரு 1/2 கரண்டி. மல்லித்தூளும் அது மாதிரி தான், வீட்டில் அரைச்சது தான்.
அது மல்லித்தூள்லேயும் நாங்கள் எல்லாம் வறுத்து போட்டு அரைப்போம். அது வந்து அரை கரண்டி. இதை நல்லா கிண்டிடும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்னா துணுத்து பச்சை மிளகு சீரகம் அதையும் நம்ம இதில் வந்து ஊற்றிக்கிறோம். ஊற்றிக்கிட்டு தண்ணியும் இப்போ இந்த கிரேவி நல்லா வற்றி வரணும், அதுக்கான தண்ணியும் ஊற்றிடுறோம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம ஊற்றிக்கிறோம். ஆனால் நாங்கள் க்ரீம் சிக்கன் அந்த கிரேவிக்கு வந்து பச்சை மிளகாய் வந்து போட மாட்டோம். மிளகாத்தூள் தான் நாங்கள் எங்கள் வீட்டில் போடுவோம். ஆனால் வந்து அந்த க்ரீன் சிக்கன் கிரேவிக்கு வந்து அந்த துணுத்து பச்சை அந்த இது போடுவோம். அது போடையில் அந்த ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும், துணுத்து பச்சை ஸ்மெல்லு. இப்போ இது நல்லா வெந்து கொஞ்சம் வற்றி எண்ணெய் ஃபுல்லாக திரிஞ்சு மேலே வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா பச்சை கலர் லைட் பச்சையாக கொஞ்சம் பச்சையாக தெரியும். ஏன்னா நம்ம வந்து புதினா கொத்தமல்லி இதெல்லாம் அரைச்சி ஊற்ற மாட்டோம். நம்ம வந்து அந்த துணுற்று பச்சை மட்டும்தான் ஊற்றுவோம், அதுவும் ஒரு கையளவு தான். ஏன்னா துணுத்து பச்சை வந்து உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறதுக்காக அது சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது. நாங்கள் சேர்த்துப்போம், அது உங்கள் விருப்பம், நீங்கள் சேர்த்துக்க. உங்களுக்கு வேண்டாம் துணுத்து பச்சை வேண்டாம் கிடைக்கல அப்படின்னா புதினா கொத்தமல்லி அரைச்சி ஊற்றி நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி உங்களுக்கே நல்லா தெரியும், நல்லா நிறைய கிரேவி இருக்கும், தண்ணியாகவும் இருக்காது. ஏன்னா நம்ம தக்காளியெல்லாம் அரைச்சி போட்டிருக்கோம், வெங்காயம் நல்லா நைஸாக நறுக்கி போட்டிருக்கோம், அதனால் கிரேவி சூப்பராக இருக்கும். இது வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி, அப்புறம் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இன்றைக்கி வந்து க்ரீன் சிக்கன் கிரேவி எங்கள் ஸ்டைலில் நாங்கள் இப்படி தான் வைப்போம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இது எங்கள் வீட்டில் எங்கள் பசங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் நாங்கள் க்ரீன் சிக்கன் கிரேவி இப்படி தான் வைப்போம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இப்போ வந்து நாங்கள் சப்பாத்தி போட்டு சாப்பிடுவோம். ஃபுல்ஃபாக தான் நாங்கள் போட போகிறோம், எண்ணெய் ஊற்றாமல். எங்களுக்கு ஏன்னா அது ரொம்ப பிடிக்கும், எங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் எங்கள் வீட்டில். ஏன்னா எண்ணெய் ஊற்றாமல் சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு தோசைக்கல்லில் போட்டுக்கின்றணும், அதுக்கப்புறம் அடுப்பில் இன்னொரு பக்கத்தில் அடுப்பை பற்ற வச்சு அதை ஹையாக வச்சு அதில் வந்து போட்டு எடுத்துடணும். இது வந்து ஜஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் தான், 10 நிமிஷத்தில் எல்லா சப்பாத்தியுமே போட்டுடலாம். இங்கே பாருங்கள், ஓகே. இப்போ பாருங்கள், இப்போ இங்கே வந்து ரெடி ஆயிடுச்சா? இப்போ வந்து நம்ம இதை வந்து இப்படி திருப்பின வாக்கில் இந்த அடுப்பில் வச்சுட்டு உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வச்சிடணும். வச்சிட்டிங்கன்னா சூப்பராக எலும்பும் சூப்பராக இருக்கும். ஆனால் சுட்டு சாப்பிட அப்படியே பூரி மாதிரி அப்படியே உப்பி வரும். நம்ம எண்ணெயில் போட்டால் கூட இவ்வளோ தூரம் உப்பி வருமானு தெரியாது, ஆனால் இது வந்து அவ்வளோ சூப்பராக உப்பி வரும்.
நான் வந்து தோசைக்கல்லில் வந்து எப்படின்னா 4 நாளாக போட்டு எடுத்துருவேன், வேகமாக எடுத்துருவேன் 4 நாளாக போட்டு. எனக்கு வந்து அது கொஞ்சம் வேலை சீக்கிரம் முடியும், அதனால் நான் 4 நாளாக போட்டு சீக்கிரமாகவே முடித்து எடுத்துருவேன். பெரிய தோசைக்கல்னால் 4 நாளாக போட்டு வேகமாக எடுத்துருவேன். எனக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் அவ்வளோதான் வரும் எனக்கு இவ்வளோ சப்பாத்தியும் போடவே. ஏன்னா நான் ஒரு சப்பாத்தி இதில் தோசைக்கல்லில் லைட்டாக தான் நம்ம இது பண்ண போகிறோம், அப்புறம் ஃபுல்லாக நெருப்பில் தானே சுட போகிறோம், அதனால் நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த கம்பி வாங்கி வச்சுருந்தா கூட நீங்கள் அந்த கம்பியில் ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். கம்பியில் போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஏன்னா அடுப்புக்குள்ளே விழுந்துடாமல் பண்ணிடாமல் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வேலை, அதுக்காக தான். பார்த்தீங்களா எப்படி உப்பி வருதுன்னு. இது வந்து எங்கள் எல்லாரோடைய ஃபேவரட்டான ஒரு சாப்பாடு, பிடிக்கும் எங்கள் எல்லாருக்கும். இங்கே பார்த்துக்குங்க, இதுதான் எங்கள் அஞ்சம்மா, ரொம்ப பாசக்காரி, சேட்டக்காரி, அன்பானவங்க. இவளுக்கு இப்போ நாங்கள் வந்து சாப்பிடையில எங்களுக்கெல்லாம் எப்படி தட்டு வைக்கிறோமோ அது மாதிரி அவளுக்கும் ஒன்றாவது தட்டு கழுவி வைக்கணும் சாப்பாடு, அப்போ தான் அவள் சாப்பிடுவாள், தனியாலாம் சாப்பிட மாட்டாள். இப்போ அவளும் சாப்பிட வந்துட்டா, எல்லாருமே சாப்பிட வந்தாச்சு, அவளும் சாப்பிட வந்துட்டா. அவங்க பாருங்க தட்டில் வைக்கணுமா, அவளுக்கு சாப்பாடு தட்டில் வைக்கணுமா. இப்போ பாருங்கள், சிக்கன் கிரேவி, க்ரீன் சிக்கன் கிரேவி, சப்பாத்தி எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாப்பாடு. வாங்க சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், அவள் வந்து சாப்பாடுக்கு வெயிட் பண்ணுறா, கேட்குறா பார்த்திங்களா, அவளுக்கு வைக்கணுமா, எனக்கு வைங்க சாப்பாடு அப்படின்னு சொல்லி கேட்குறா. எனக்கு வைக்க பசிக்குது, எனக்கும் எங்கே எனக்கு தட்டில் வைங்க சாப்பாடு அப்படின்னு சொல்லி கேட்குறா. உனக்கு இருக்காது, இருக்கமோ? மறந்துடாமல் பிஜேஎம் காரைக்குடி குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்கி ஆள் அமுக்குங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். மறந்துடாமல் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் காய்.